இந்த அரளி செடி வச்சு 1 மாசம் 19 நாள் ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, பூ நல்லா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோ கலர் மட்டும் மொக்கு வச்சிருக்கு. இன்னும் பூ வரல. பிங்க் கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. வாழை மரம்ல ஒரு தேன் வாழை தார் இருக்கு. பன்னீர் ரோஸும் நெறைய மொக்கு வச்சிருந்தது. அப்படியே விதை ஊன்ற ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் விதையும், கொத்தவரை விதையும் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஊறணும். அதனால முன்னாடி அப்பா ஊற வச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் வெளியே போயிருந்த டைம்ல அப்பா கொஞ்சம் பாத்தி கட்டுற வேலை பார்த்து வச்சிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாத்தி கட்டிட்டு சைட் பை சைடுல வாட்டருக்கு ட்ரிப்பும் போட்டு அப்பா ரெடி பண்ணிட்டாங்க. உரம் வந்து ஆர்கானிக் மட்டும் தான் யூஸ் பண்றோம். நாங்க யூஸ் பண்றது வந்து நல்ல மக்கி போன ஆட்டுப்புழக்க. அம்மாவும் ஸ்னேகாவும் வெண்டைக்காயும் கொத்தவரை விதையும் ஊனுனாங்க. அப்பா வந்து அவங்க விதை ஊனோடனே உரம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேகா விதை ஊனுனா. இன்னும் சொல்லணும்னா ஸ்னேகா இப்போதான் கார்டன் பக்கமே வந்திருக்கா. இனிமே செடி மரம்க்கெல்லாம் நானே தண்ணி விடுறேன், கார்டன் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அப்பா வந்து மிளகாய் விதையும் கத்திரிக்காய் விதையும் ஏகத்துக்கு தூவி விட்டுட்டு அதுக்கும் உரம் வச்சுட்டாங்க. அப்கமிங் ஷார்ட்ஸ்ல எப்படி growth இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன்.